என் கள்ளிசரி காளி முன்னி ஐயா எந்த குதிரடா இந்த யானாவட்டிக்கு வர்றது எந்த குதிரையில வர போற நீ அள்ளி கொடுத்த சாம்பு நாட்டுல இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை என்னையெல்லாம் அடுவுரா பேரு வாங்க வச்சே என் கள்ளிசரி காளி முன்னி ஐயா கொஞ்ச நேரம் தங்கச்சி காளி அம்மனை கூட்டிக்கிட்டு இங்கே மகிடி ஓட்டு விளையாட எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த தேனி மாவட்டத்தில் நீ தர்மமுனின்னு பேர் வாங்கினவன போட்டா 5 சடை பரசிவாரே மதுரை மேலமட கம்மாயா பாண்டியாய் மேலமட கம்மாயா நீ தங்கி இருந்தது வட்டாயுரணி என் பாண்டி முன்னி செத்ததாமது சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்குதடா பாண்டிய நீ ரோஜாக்கார தங்க முடா ஏ பாண்டி நீ சொன்ன சொல்லும் வராது சொல்வாக்கு தப்பாது அருவா புடியருவா எப்ப அர்ப்பணிக்கு நாட்டு வீச்சருவா என் 18ஆம் படி பெரிய கருப்பு கொஞ்ச நேரம் நீ எந்திரி கருப்பு காளிமுனி ஐயா பப்புனி எம்கேஆர் வந்துட்டாருங்க சூப்பருங்க ஹலோ ஹலோ கூத்துப்பாக்க குடி இருக்கிற அண்ணாச்சி கூத்துப்பாக்க குடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சி நாடகம் பார்க்க குடி இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்துப்பாக்க ஆண்டிப்பட்டி வட்டாரத்திட்ட கூத்துப்பாக்க குடி இருக்கிற அண்ணன் தம்பிகள் கூத்துப்பாக்க ஆண்டிப்பட்டி வட்டாரத்தில் இருக்கிற கூடி இருக்கிற இளைஞர்களா ஏன் அண்ணன் தம்பிகளா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா உங்களைத்தான் மேடம் நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா வீட்டை நல்லா பூட்டுனீங்களா சோத்து பானையில தண்ணி ஊத்துனீங்களா வீட்டை நல்லா பூட்டுனீங்களா சோத்து பானையில தண்ணியை ஊத்துனீங்களா கூத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை ஏன்னா வட்டியில எங்க ஆத்தா காளி அம்மா அருளோடு நீங்க எல்லாருமே நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சிகளா ஒண்ணு மண்ணமாக ஒத்துமையா இருக்கணும் அவ்வளவுதான் 7000 ரூபாய் சரியா போச்சுங்கய்யா அண்ணே மைக்கு சரி பண்ணு எங்க அண்ணே மைக் ஹலோ ஹலோ சூப்பர்னு சொன்னா ஏன் குறைக்கிற எங்க 2 பேத்துக்கு ஒரு ஒற்றுமை என் பேரு எம்கேஆர் மை செட்டு பேரு எம்ஜிஆர் சூப்பர் இப்படி மை செட்டு போற ஆபரேட்டர் மூத்திரத்தெல்லாம் குடிக்கணும் பட்டு உப்பு கைக்குமேனே மண்டவளத்தை சேர்த்துக்க தருத்தினியை முடிச்ச நல்லா இருப்பாங்க அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணு அப்புறம் இடியப்பா வைப்பான் பொம்பளை அடைக்காம தர்றான்டாவே அனத்துறேன் இடியாப்பான் ஏய் ஆமா தம்பி கீரி முண்டை என்ன இடியப்போம் 40 இடியப்போம் இங்கே பப்பு நகர் நடிக்கும் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கு மிக சிறப்பான முறையில் நாடகம் நடத்தி கொடுக்க வருகை தந்த கலைஞர் நாடக திறமையிலே பெரிய புகழை பெற்ற எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நாட்டாமை பெரியதனம் சார்பாக
ஊர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். எனக்கு ஐயா எனக்கே ஒரு என்ன 100 நாள் வேலைக்கு வந்தாளுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வேலுமுருகன் செல்வராணி குடும்பத்தார் சார்பாக ஆர் வேலுமுருகன் செல்வராணி குடும்பத்தார்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக அன்னதானத்துக்காக ரூபாய் 5001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அடுத்தபடியாக மணிகண்டன் அவர்களுக்கு ஆர்மேனியம் பின்பாட்டு எல்லா புகழையும் பெற்ற மணிகண்டன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் தாளம் கப்ளிங் தபிலிக் அண்ணன் பேரு அண்ணன் பேரு ஓஸ் பொன்னாடை வருத்தி கிராம செல்வா. அடுத்து ஆல்ரவுண்டருக்கு ஊர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அண்ணே நாடக மேடையில் ரேஸ் வண்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன. மற்றும் தாள கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கிராமத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு போங்க ஐயா. நன்றி. கண்டுக்கிறவே இல்லை. இது யாரா ஏவி விட்டு வந்து செய்வனையே இப்படித்தான் ஒரு ஊர்ல ஏவி விட்டு ஸ்டவ்வுக்குள்ள போயிடுச்சு வருது. அவங்க வந்து கிண்ணி கோழி நினைச்சு எரிச்சு தின்னு விட்டாங்க. அப்புறம் பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் இந்த தேனி மாவட்டத்துக்கு ஒரு அன்பான கிராமத்துக்கு வந்தது நினைத்து பெருமை அடைகிறேன். ஏனாபட்டி இந்த மை செட்டு அப்பு நாட்டாமா ஐயா பெரியவங்களே மை செட்டு போடுங்க. மை செட்டு பாட்டு போட சொல்லல, அவர் துண்டு போடுங்க. போட்டாச்சா? யூடியூப் சேனல் 2 பேருக்கு போடுங்க. ஏன்னா ஊர்களில் முண்டமா குளிக்கிறாங்க, அந்த 2 பேருக்கு போடுங்க. அப்படியே அப்படியே பெரிய நம்ம கவுன்சிலர் மாதிரி வருவாங்க. என்னப்பு அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயில் பங்குனி பொங்கல் மன்னிக்கவும் கும்பாபிஷேகத்திற்கு நாடகத்தை நம்மளுடைய நம்மூர் நாடகத்தை உலகறிய செய்ய வந்திருக்கும் யூடியூப் சேனல் அண்ணா பேருன்னு காடமங்கலம் முருகனா என் தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் பாண்டி அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணித்தது. நம்மளுடைய கிராமத்தில் நடந்த நாடகத்தை உலகம் அறிய செய்யும் யூடியூப் சேனல். அண்ணே அங்கிருந்து பேசாது என்ன, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க பேசுனீங்கன்னா ஒன்றும் புரியாது. நல்லா இருப்பிய பேசாது. வெளியுள்ளந்து வருகிறது என்னுடைய அண்ணன் தம்பி இது பூராமே அவ்வளோதான். ரசிகர்லாம் சொல்லவே மாட்டேன். என் தம்பி அது டோல்கேட்டில் சிட்டையில் எழுதுனேன் பாடுறான். வந்தாண்டா என் தம்பி. பால் பண்ணை பாய்ஸ், பால் பண்ணை பாய்ஸ் ஏனாபட்டி பயலுகடா கொடூரமா சீம்பால் 5 லிட்டரா 590டா குச்சிலி கும்பாடா நீ பொத்துடா பாப்பா இங்க வா. அது தலையில ஓட்டு அடக்கம் பண்ணிடு. நன்றி, அன்புக்கு நன்றி. கூப்பிட்டா சாமி வருமா? கருப்பே வருவானா? வருவேன், கட்டாயம் வருவேன். இங்க அதிகமா ஓம் சக்தி இருக்கீங்கல்ல, வேணாம் ராங் நம்பர். நான் என்ன சொன்னாலும் பழிக்கும், தேவையில்லாது. ஹலோ எக்கோ வைனே சார் போய் அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி ஏனாபட்டி 5 சட பரசி வர 5 சட படசி வர மலையாள நாட்டில உன்னை வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு, உன்னை வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு. மலையாள நாட்டை விட்டு ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாற்று தண்ணியில, ஓட்டி விட்டான் தண்ணியில மலக்காட்டு தண்ணியிலே. உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சு, உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சு சந்தன
என் கருப்பேன் துதிவோடு ரெட்ட கதவுடாய் வாடா அன்னை இல்லாத அந்த சீமையில நாங்க அக்கா தங்கச்சி இருக்க மாட்டேன் ஓடி வா உனக்கு காளியத்தா மரியத்தா தாயி தித்தக்கர ஒன்றாக்கி ஆடி வா உனக்கு பெண்ணடி தெய்வமா பேரு வச்சு உனக்கு பண ஓலையில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகளா கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இந்த கூட்டத்தில் என் காளியம்மா எந்த பெண்ணு மேல குடியிருக்க அன்னதந்தை தான் வணங்கே கர்ம கூட வாடா அன்னை தந்தை தான் வணங்கி ஓடி வா தாயி என்ன நினைக்கிற தாய் இந்த ஏனாவட்டி குளங்காக்க வந்த சாமி வாடா என் காளியத்தா என்ன நினைக்கிற தங்கச்சி வந்துட்டாடா தங்கச்சி வந்துட்டாடா அண்ணே அருவாவுக்கு சொந்தக்காரன காணா முன்னு தங்கச்சி மடிப்பிச்ச எந்திராடா ஓடி வாடா கருப்பு நீ ஆவேசமாடி வாடா எங்கடா வாடா போ ஓடி வாடா துள்ளி வா காத்து கரும்பணிக்க என் கருப்பேன் அருளரங்க ஆடி வந்தா தேனி மாவட்டத்துல கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னைய எதிர்த்து நிக்கிற எதிரிக்கிட்ட வளர்த்து மாடு சாயுமுடா கருப்பு நீ ரோஜக்கார தங்கமப்பு இன்னைக்கு சித்திர மாசம் இன்னைக்கு தேரோடு மதுரை வைகையில நீங்க இப்படித்தான் திரியாடணும் நீங்க இப்படித்தான் ராமம் போடணும் சொன்ன சொல்லும் மாறலடா கருப்பு டேலை ரோசக்கார தங்கமுடா எங்க அப்பன் 18ஆம் படியா ஓடி வாடா துள்ளி வா ஆடி வாடா கருப்பு உன் அருவா துரு எரிச்சாடா எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இந்த மனுஷன் உடம்புல எந்த சாமி குடியறனாலும் தீட்டு இருந்தா விட்டு விலகுமுடா என் பாண்டி முன்னி பின்தொடர்ந்தா பாண்டியே அவன் ஆயுதுக்கு விட மாட்டான் பாண்டியே பாண்டி முனியா ஓடி வாடா சுருட்டு வாட அடிக்கிறடா எங்கடா பாண்டி முனியே ஓடி வா வாடா அலறுது கருப்பாயூரணியே பாண்டியே அலறுதப்பு கருப்பாயூரணி உனக்கு தீவாரண சூட எரிதுடா பாண்டியே இன்னைக்கு ஏனா வட்டியில உனக்கு சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டியே சுருட்டு வாட அடிக்குதுடா எங்க அப்பா பாண்டி முனி துள்ளி வராண்டா ஓடி வாடா ஐயா ஒத்த காலு சப்பானியே ஏ சப்பாடியே ஏன் நொண்டி சோனையா ஏ நொண்டு பிள்ளை ஒத்த காலு சப்பானியா ஒரு காலு நொண்டியாடா அவனுக்கு ஒரு காலு அவன் ஆடு மேய்ச்ச நொண்டி போயடா கீநாட்டில நொண்டி போயல இந்த தேனி மாவட்டத்துல காணாமுடா ஒத்த காலு சப்பானிடா உனக்கு ஒரு காடு நொண்டியடா சப்பாடியே வாடா கலியரி கம்மாயா நாம் பிறந்த கலியரி கம்மாயா என் பொல்லாத ஒடமரம்மாய் கலியரி காளிமுனி ஐயா எங்க வாப்பட்டே காளி முனியா
ஓ பிள்ளைகளை காப்பாத்த ஓடிவாயா கள்ளியரிக்கம்மாயா உத்தாங்கரதான் படுக்க உனக்கு உன் தங்கச்சி காளியா தவக்கும் உத்தாங்கர படுக்கைய விட்டு வாடா கிளட்டு போயல வாடா ஓடி வாடா காளிமுனி ஐயா உன் தங்கச்சி காளிமுனியை கூட்டிட்டு வாடா ஒரு ரெண்டுருச்சு உள்ள ஏன்னா வட்டி சாமி ஊர ஒத்துமைய ஆகிருச்சு உள்ள ஒத்துமைய ஆகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஏனா வட்டி கிராமம் தாயும் முள்ளையோ ஒத்துமையும் ஆயிருச்சு நாடு திரண்டுருச்சு மாமா நாடு திரண்டுருச்சு ஏ மாமா நாடு திரண்டுருச்சு மாமா எங்க சாமிகளை கும்பிடத்தான் எழல மாமா போடு ஏலோ 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 எலெலோ எலெல மாமா எலெலோ ஏலோ எலெலோ எலெல மாமா ஏலேலோ அரபு கூட வாடா காளிமுனி ஐயா கூட வாடா இங்கிட்ட அண்ணன் ஊரன் ஜாமி இங்கன்னு ஒருத்தன் குத்தாட்டம் போட்டானே அந்த கண்ணாடிக்காரன் அவனை கூப்பிட்றான் என்ற ஜாமி உங்களுக்கு நக்கலா தெரியுதாப்பா தம்பி சாமி என்பது சாமி இல்லாம நம்மெல்லாம் கிடையாது சாமியை நம்புற ஆள் மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம் அன்னைக்கு ஒரு ஊர்ல நம்மால் ஆடாம இந்திக்காரன் ஆடிட்டேன் மங்கு மங்குன்னு தவி வச்சிருந்த பானிபூரிய பூரா நொறுக்கிட்டேன் ஹிந்திக்காரனுக்கு என்ன சாமினே வந்திருக்கு நான் போய் கேட்டேன் நீ டே இது பூரா தமிழ்நாட்டு ஆளுக பூரா ஜாமியம்பூர் ஆளுக ஆடுறாங்க நீ ஏன்டா அண்ணன் அது ஆடுது என் கூட தான் ஒர்க் பண்ணுது அதுவும் ஆடுது அதனால நானும் தான் ஆடுது அப்புறம் பார்த்தா படுத்துக்கிட்டேன் பானிபூரிக்கு என்ன இல்லைன்னு சாமி என்பது என்ன சாமியை மிஞ்சியது தான் சாமி நீ ஏன் போட்டு திரிக்கிட்டே இருக்க தம்பி சைஸா வைக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா ஆக உள்ளவா லேடிஸ் ரெடி பண்ணுறேன் ஃபோன் நம்பர் தருவேன் ஏன்னா அப்போத்தான் என்ன நம்பர் திருவுவேன் தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி விடுனே இவரை ஆப்ரேஷன் பண்ணி அடிச்சுக்க ஐயா சாரி ராங் ஓகே லேடிஸ் கிடைக்காம என்னை லவ் யூன்ற இடியோப்பம் ஐ லவ் யூ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்துக்கு இருந்தாலே ஐ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளு லவுக்கு காதலா நீ சொல்லு காதலா அவ்வளவுதான் இதோட அவன் ஓடிடுவேன் உட்காருங்க ப்ரோ உட்காருங்க நீங்க 7வது ரைடு தான் நம்ம கபடி உட்காருங்க பொட்டலா கிடக்குங்க நீ யாரா தண்ணி ஊற்றி விட்டது தண்ணி லாரியா இல்ல டீப் ஓசு பிடிங்கிருச்சா என்னடா பேரன்பு கொண்ட கப்ளிங் காலி பேரன்பு கொண்டேன் கப்ளிங்கிட்டேன் இந்த கப்ளிங்கே பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டாங்களப்பா அந்த பயலுக பேரன்பு கொண்ட உயிருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றக்கூடிய உடன் பிறந்த என் தமிழ் உறவுகளே பசி என்று வந்தால் பேச விடு மிஸ்டர் கீரி முண்டை அவன் அரடா 100 ரூபா தர்றேன் வெள்ளம் படிக்கும் போது எத்தனை லாக் ஜோலியை முடிச்சிடாங்க இந்த லாங் லாக்னா என்னண்ணே எதப்பா இந்த லாங் லாக்னா என்னண்ணே லாங்கா இருக்கும் லாக் ஆயிருவா புருஷன் வந்து செருப்பு அடிச்சிருவேன் அவனே அதெல்லாம் லாங் லாக் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் இந்த தமிழன் என்னாலும் சலித்ததில்லை அப்படியாப்பட்ட ஆண்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன் உங்க எல்லாத்தையும் அந்த பசியை போக்குவதற்கு சிலிண்டர் குக்கர் கேரட் சீக்கிறது பெண்கள் அத்தனை பேருமே எத்தனை அனாதைகளை தன் குழந்தைகள் போல் பார்த்து எத்தனையே முதியோர்களை தாய் தகப்பனா எடுத்து வளர்த்த
அன்னை தெரசா போல் பார்க்கிறேன் தாய்மார்களை. இதுல சில தாய்மார்களுக்கு ஒண்ணுமே புரியல. தெராசுன்றானே, தேனியில எது ரோட்ல கத்திரிக்காய் வியாபாரம் பார்ப்பானா தெராசுன்றான். மிஸ்டர் லைட் ஆன், இது நோ தியேட்டர், சீக்கிரம் ப்ரோ. அவன் பாட்டுக்கு எது பண்ணிடுவான், வீட்டுக்கு போயிடுவான்ட்டேன். எது எப்படி இருந்தாலும் உலக நாட்டுக்கே பயங்காட்டினது யாருன்னு தமிழன் தான். எதுல செய்வனை வைக்கிறதுல எத்தனை நாடுகள் திரும்பி பார்த்தது இந்த தமிழனை. ஏன் தமிழுடைய வீர விளையாட்டு என்ன? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை வீரத்தோடு விளையாண்டு உலக நாட்டுக்கு பயங்காட்டினது என் தமிழன். ஒரே பைக்கில் 7 பேர் போய் மடக்குன்னு விழுந்துக்கிட்டு டிஞ்சரை வச்சவன் தமிழன் தான். பாட்டை பாடுறேன், அவரை வீட்டில் படுக்க போடு. திஸ் நோ சூப்பர் சிங்கர், நோ பிஸ் சூம்புர சிங்கர். இங்கே இது விஜய் டிவி நினைச்சியா? அவன் அறத்தொண்டை, நான் காத்தொண்டை, உள்ள கிடக்காங்க 2 கீரை முண்டை. ஏன் சிசியம் பிள்ளை அண்ணே உன் வாய்ஸால ஒரு என்ன ஊர்ல சண்டை நடக்கிட்டு அந்த மிருதங்காரன் அப்படியே தூண்டி ஓடுற மாதிரி அந்த என்ன சத்தமா இருக்கு. இந்த நாடகம் என்ன நாடகம் அது தெரியாமத்தே நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு வந்திருப்பியே. நீ பேசாதடா, அப்படி ஒரு தொண்டையாடா. என்னம்மா என்ஃபீல்டில் சைலன்ஸில் புடுங்கின மாதிரி என்ன நாடகம் நாடுகடன் அத்துட்டு போயிரும்டா. அட்டமான வயசுல பேசாத சொல்லி. நாடகம் என்ன நாடகம்? கதம்பம் காமிக்ஸ். கதம்பம் காமிச்சுட்டே நீ என்ன சொன்ன? பேப்பையில எங்க ஆத்தா காலினா அப்ப எங்க அப்பையும் பாண்டியா? எல்லா சாமியும் நம்ம சாமி தான். கதம் தம்பி இடியப்பம் சூத்தரிச்சு போகும். அட இருதா இடியப்பம்னு சொன்னது முத எவன்? அவனைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். 10 பேர் கொண்ட டீமோடு. அவன் கிடையாதுடா. இடியப்பம்னு சொன்னவன் எவனோ யூடியூப்ல சொல்லிவிட்டேன், ஏன் தலையில வந்து விழுந்துருச்சுடா. இடியப்பம் ஏங்க கப்ளிங் நான்டா. கப்ளிங் ஹோஸ் தான் நான், டொங்காஸ்னா. டிரைவர் அம்மா டிரைவர் அவன் அள்ளிட்டானடா. ஓம் சக்தி டிரைவர். ஆத்தா நீங்க ஓம் சக்திக்கு மாலை ஓடுங்க, பராசக்திக்கு மாலை ஓடுங்க. அப்படி அடிப்பாரு. ரெட் லைட்டை இதுல அடி. அவன் யாராவே? மேடம் உங்க பிள்ளையா நல்லா பழக்கி வச்சிருக்க. ரெட் லைட்டை வெதர்ல அடிக்கிறேன். அவன் அடடா, நான் நாடகத்துக்கு வந்தேனா இல்ல பிட்டு படத்துக்கு வந்தேனாடா? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. இது நாடகமா பிட்டு படம் இல்லண்ணே, எல்லா நாடகத்திலையும் கேட்கிறேன், அந்த சந்தேகத்தை சொல்லவே மாட்டேங்கிறேன்னு. சொல்லுப்பா. இந்த வெதர்னா குட்டை அண்ணே. அவனை புதுக்கி பார்த்துட்டு வரியா? ஏண்டா என்ன மூளை பௌத்திரத்துக்கு வந்தியா? எங்க அண்ணன்டா தெய்வம். அப்போ ரெட் லைட் அடிக்காதியே, வெதர்ல அடிங்க. இருக்கடா. இந்த ஆண்களை விட சிறந்தவர்கள் பெண்கள் தான், என் தாய்மார்கள் தான். இப்போ எது கைதட்டின? இந்த கைதட்டின பொம்பளையால கூட இங்கே வாவேன். எது கைதட்டின? அப்படியே புருஷங்களை அப்படியே மதிக்கிற. டெய்லி புருஷன் எந்திரிச்சவனே சூடத்தை காமிச்சு வாங்கத்தான் அமருங்கள் அத்தான் புரு காப்பி போடவா. எங்க சொல்ற? புருஷன் வந்தவனே கச்சா புச்சான்னு எத்துற, சோத்தை தின்னுட்டு படுறான்ற. என்னடின்னு சொன்னா போடா வெண்ணமை என்ற பாயிரு. கட்டின கணவர்கள் அத்தனை பேருமே ஹார்ட் ஒர்க், உழைக்கும் வர்க்கம், ஆண்கள் வர்க்கம். உழைத்து காசை வீணாக்காமல் சேமிப்பு வைப்பதுதான் பெண் வர்க்கம். எங்க கை தட்டுற? வீட்டில் புழக்க அடி வாங்குவேன். 3 சீட்டா? கட்டுன மனைவியை யார் ஒவ்வொரு கை நீட்டு அடிக்கிறானோ கோமாதா பச அடிச்சது சமம். அடிக்கக்கூடாது, கையில் அடிக்கக்கூடாது. ஒரேதான் உலக்கையில் அடிச்சு சோழியை முடிச்சுட்டு 2 பேர் தருவது. என்ன அடிக்கிற? பெண்ணை கை நீட்டு அடிப்பவன் நான் அல்ல, கையடிப்பவன் தான் நான். என்னது கையில் அடி தலைவா? கச்சா 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 கச்சா. தம்பி நான் டவுளி மீனிங் பேசல செரு புஞ்சு போவேன். என் தம்பியை ஊரா இப்போ வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க.
பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு சின்ன பையன் 3வது படிக்கிற டீச்சர்கிட்ட சுரண்டி கேட்டிருக்கேன். டீச்சர் இந்த கப்ளிங்னா என்ன, ஓசுனா என்ன? டீச்சர் அதோட பள்ளிக்கூடத்துக்கு தண்டி பூட்டை போட்டுக்கிட்டு பத்திரகாளியம் கோயிலில் தீச்சட்டி எடுத்து விளையாடு. கப்ளிங் ஓசு என்றது தமிழ் அகராதியிலே கெட்ட வார்த்தையா? சந்தேகத்தை கண்டுபிடிச்சாங்களானே. நீ சூம்பு என்னது ஊம்பன்மா? பேசாம இருடா. புதுசா கல்யாணம் ஆன ஆளுக கூட்டத்தில் இருந்தா கை தூக்குங்க. தம்பி நீ ரொம்ப உணர்ச்சி வச்சு போடுற. கல்யாணம் ஆகல, நீ சீமக்கருவ மண்டி பயலுகடா. ஏன் கல்யாணம் ஆகல, ஏன் வைக்கப்படுறீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. கல்யாணம் ஆகாத இளைஞர் இருந்தா கை தூக்கலாம். சும்மா தூக்குங்க. எல்லாத்துக்கும் நாளைக்கு லேடிஸ் பொண்ணு பாக்குறீங்க. உங்களை அத்தனை பேருக்குமே நீங்களே பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் இருடா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாட்டேன், ஒண்ணு கிடைக்கல. யாரை பார்த்தாலும் ஏன்ட்டே வர்றாங்க. நான் பெரிய புரோக்கர் மாதிரி. அன்னை ஊரா பாப்புன்னு போடுறீங்க. எனக்கு ஒரு உதவி செய். என்ன உதவி தம்பி? அங்கிட்டு ஏதாவது பொம்பளை இருந்தா சொல்லு. லேடிஸ் இல்லப்பா, 2 உள்ள தாய் கூட கிடைக்காதா? 3 உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டா மாத்திக்கிறேன். இந்த கிளம்பிட்டாப்புல 2 உள்ள தாய். 2 உள்ள தாய் பயல ஒண்ணுக்கா என் தலையில இருந்துட்டு போ. பூரா என் தம்பிகள், என் அண்ணங்க. உரிமையாடு உரையாடுவேன். என் தம்பிகளுக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கை கொடுப்பேன். அதே உண்மை. போலியாக நடிக்க இந்த கோமாளிக்கு தெரியாது. 21 வருஷமா நான் உறவுகளாக என் மக்களிடம் பழகிறனாலதான் இன்னைக்கு இத்தனை சொந்தத்தை சம்பாதித்திருக்கிறேன். இந்த கோமாளி எம்கே தியேட்டர்ல பட்ட நமக்குன்னா சீட்டு இந்த தண்டியா போகும். அதுல படுத்துக்கிட்டு எச்சியை தீப்பிச்சுட்டு அன்னைக்கெல்லாம் இப்ப தியேட்டர்ல போனா ஃபுல்லா செக் பண்றாங்கப்பா. செக் பண்ற ஆளு இப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கவட்டுக்குள்ள போய் என்னமோ 2 உருண்டை கிடக்குன்றேன். போக முடியாது, என்னோட பிறவி இது போடா அப்படின்னு. என்ன பின்னாடி புடைச்சிருக்கு முண்டை, அது கட்டி அவன் நினைச்சுனா கோட்டு நினைச்சு அவனை போட்டு உறிஞ்சிருக்கேன். இந்த தண்டி கட்டி அது வேற யாரும் கிடையாது, இவங்க. பட்டனை தட்டினால் சீட்டு புழக்குது. அங்கே படம் பார்க்குவதற்கு கூட்டம் கூடுவதில்லை. இவ்வளவு கூட்டம் இங்கே ஏன் கூடியிருக்குன்னா ஒட்டுமொத்த நாடக கலைக்கு கிடைச்ச பெருமையாக நினைக்கிறேன் இந்த கோமாளி. ஆனா இதுல முக்கா போதில் வந்த ஆளுகளுக்கு பூரா நான் அப்படியே பூச்சி மாதிரியே தெரிவேன். நாளை காலையில வாரு ஆண்டிப்பட்டி டீ கடையில் பேசுவார் அதே ஆள். முக்கா போதில் வந்தால் நாடகத்துக்கு போனேன் ஏனாவட்டிக்கு ஒருத்தன் சிவப்பு கலர்ல நின்றியா சிகப்பாத்தேன் தெரிஞ்சு அவ்வளவுதான். அதுல படுத்த வந்தேன். காலையில செல்லக்கானா சோழி முடிஞ்சு. மஞ்சள் வைத்து அரைத்தாள் எங்க அப்பத்தா. எதுக்கு அரைச்சா? அவன் மஞ்ச பூச எங்க ஐயா பின்னாடி வந்து பூசிட்டார். என்னன்னு பூசினாரு? சிமெண்ட். தம்பி உங்க வேலையை பாருங்க, சிமெண்ட் மூட கிடையாது. இன்னையிலிருந்து அது வடச்சட்டி என்று அழைக்கப்படும். சைடுல இருக்க ஆளு பேசாம இருங்க ப்ரோ. தம்பி அவனை கொண்டு போய் லைட்டா பெட்ரூம் வச்சு அவனை வெட்டி விடுறான். என்ன கப்ளிங் ஓஸ் இருங்க ப்ரோ, ப்ரோகிராம் செய்ய விடுங்க ப்ரோ. அட இருடா தம்பி, அண்ணன் சொன்னா தம்பி கேள்றான். சாமி நல்லா இருப்ப கும்புறண்டா. அமைதியா இருங்க. நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு இது பண்ணீங்கன்னா இந்த நாடகம் முடிய 17 வருஷம் ஆகும். இங்க நீ ஒரு குடிசையை போட்டு உழவ வச்சு இங்கேயே பொழைச்சுக்கிறேன். ஒரே ஒரு வச்சு ஆம்பளை ஊரா இன்னைக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு சீரட்டு அடிச்சுக்கிட்டு நம்ம தகராறு பண்றோமே. என்னைக்காவது எந்த கிராமத்திலேயாவது ஒரு பொம்பளை நிறைய போதில வந்து நாடகத்தை கருத்து விட்டான்னு சரித்திரம் இருக்கா? அதனாலதான் என் தமிழச்சிக்கு பூரா வீரமங்கைன்னு ஒரு பட்டர். இடியப்பா தட் இஸ் பாயிண்ட். என்ன சொன்னாலும் இடியப்பா. அங்கிட்டு ஒருத்தன் கொய்யா போலாம் கப்பை. காலம் எதை நோக்கி போகுது? தம்பி ஒண்ணு சரியா அண்ணனை வீட்டில் போய் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து வந்து என்னை ஊற்றி எரிச்சு விட்டுறியா? தாய செத்துறேன்.
இந்த குடுமையாடா ஒரு வயிற்றுக்காக இந்த கலையை சுமக்கிறேன். ஆனா எத்தனை நோத்தாங்கம்மா சுமக்கிறேன். தம்பி உன்னைய விளக்கம் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே ஐயா என்னையா ஒரு பாட்டு பாடிக்கிறோம் சார். அல்லோ என்ன பாட்டு பாட? அந்த ஐயாட்ட கேள. ஐயா என்ன பாட்டு பாட? அருமை, நல்ல கெட்ட வார்த்தையை பேசுற. சித்தப்பாய் அவன் பதட்டத்தில் ஏதோ ஒன்று தெரிய விட்டேன். அப்போ மெதுவா எம்ஜிஆர் மை செட்டு சூப்பர்யா அண்ணே. அந்த ஆபரேட்டர் மட்டும் விட்டுறாதனே. அருமைனே, சூப்பர் சிங்கம். எப்போ பார்த்தாலும் சிரிக்கிறான்டா, எத்து பொண்ணு மாதிரி இப்படியே சிரிக்கிறான். பம்பாம் காத்திய பிறந்தது நல்ல நேரம்தான், மாலை அணிவது நல்ல யோகம்தான், குருசாமி கைராசிதான், நமக்கு இனிமே நல்ல காலந்தான். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பந்த பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய நாங்க இடுமுடிய தலை சுமந்தாஞ்சாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வள்ளி காமி. ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரம், மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம், மாலைகளை போட்டுக்கிட்டும் வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராணிமலை பிறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராணிமலை ராலிமலை பிறகு மலை விறகு மலை அஞ்சு மலை. அஞ்சு மலை அஞ்சு மலம் பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அந்த அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு மாலை போடுற ஆளுக இல்லையா? அப்போ பூரா கிருனே இருக்கிய. என்னப்பா உள்ள சொல்றியா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேலு முருகனுக்கு, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, கோயிந்தா. இந்த சாமிக்கு யாரு மாலை போட்டாலும் அதை புனிதமான ஒரு நேரத்திலே ஒரு மனதோடு பக்தியோடு யாரு ஒருத்தர் மாலை அணியிறீங்களோ அந்த ஆலயத்துக்கு போகின்ற பொழுது சாமி உன் வீட்டில் வந்து படுத்து கிடக்கு. பாடுறா, அருமையான கொஸ்டின். நல்லது நல்லது. பாடுறா போடுறா. காவல்துறை அதிகாரி இங்க வந்திருக்காங்க. இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இந்த மக்களுக்காக பணியாற்றிய கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவை எம்கேஆரை வணங்குறேன். இப்போ காவல்துறை வந்தவனே இங்கே ஒரு உள்ளே காணாமே, இதுக்கு முன்னாடி பூரா கட்டலாம் மீனை ஏல வர்ற மாதிரி நின்றையிலே நம்ம பொழப்பா பார்த்துட்டா, நம்ம சரியாக நடந்துக்கிட்டா காவல்துறை அதிகாரியா பொறுத்த அளவுக்கு நமக்கு நண்பர்களே. யாரு கேட்குறா? ஹெல்மெட்டை போட்டு இந்த இருக்க ஆண்டி வட்டி போடுறதுக்கு ஹெல்மெட்டை கவட்டுக்குள்ளே வச்சு போகிறேன். காவல்துறை பார்த்தவனே பதட்டத்தில் இங்கிட்டு மாட்டாமல் திருப்பி மாட்டி போசிட்டு மரத்தில் முட்டி பட்டாக்குன்னு மண்டை எடுத்துட்டு பார்க்குறேன். இதை காணோம், இண்டிகேட்டரை காணோம். வாங்க போ. என் அன்புக்குரிய சொந்தங்களே, சாமி ஆடும்போது
சிவப்பு கயிறில் கோர்த்து போட்டிருந்த தங்க தாயத்தை அந்து விழுந்துருச்சு. உங்க பக்கத்துல தான் கிடக்கும். ஏன்னா துடியான சாமி. உலகத்துல தயவு செய்து அதை கொடுத்துருங்க. தங்க தாயத்து சிவப்பு கயிறில் கிடக்கும். அதுக்காக அருணா கயிறு அத்துடக்கூடாது. எனக்கு தெரியும்ல, சாமி ஆடும் போதே எனக்கு தெரியும். தாயத்தை காணாமனு ஒரு ஆள் வருவேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆள் என் பொண்டாட்டியை காணாமனு வருவேன். அதை ஆடிட்டு போய் அங்கிட்டு போய் வீட்டில் போய் படுத்து கிடக்கும். பைக்கை காணாமனு வருவிய. பாதுகாப்பாக செயல்பட வேண்டும். தாயத்து வந்துடும், எங்கேயும் போகாது. கருப்பையும் காப்பாற்றி தரேன். சிவப்பு கயிறு தாயத்து தானே என்ன, தாயத்து வந்துடும், நீ கவலைப்படாத, எங்கேயும் போகாது. அங்கனங்கன்னா தேடி பாருங்க. இப்போ அது எங்கேயும் போகாது. இப்போ நான் சொன்னா சரியா இருக்கு. தம்பி தம்பி வாடா. அப்போ இந்த இடத்துல எடுத்தா யாருமே இது பண்ண முடியாது. சாமி துடியா இருக்கு. நான் கோடாங்கி சொல்றேன்ல, எங்க அப்பையும் கேளு. அப்படியே தேடுங்கப்போ, எங்கேயும் போகாது. பங்காளி கொஞ்ச நேரம் உட்காரு, இன்னொரு ஜாமியாட்டம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க. அப்ப ஃப்ரீயா தேடிக்கணும். எங்கேயும் போகாது. இது இயல்பு. தன்னை அறியாமே அந்து விழுவது ஏறும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் அத்துட்டு போயிடுவேன். அதுக்கு சிரிப்பா? திருடுவது ஈஸியா தெரியும். இன்னைக்கு நம்ம போய் திருடிட்டு போயிட்டோம். நாளைக்கு உன்னுடைய குடும்பம் சீரழியும் போது அந்த தெரியும் அந்த வலி. சும்மா கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே போய் காசு வெட்டி போடுவேன். பாண்டி கோயிலில் காசு வெட்டி போட்டு அவன் வந்தவனே 10,000 ரூபா கொடுங்க கை மாத்தா. அவன் அந்த காசை வாங்கினவனே இவனுக்கு வெட்டினவனுக்கு. செய்வனை என்றால் என்ன யாருக்குமே தெரியல. நீ செய்த வினை கொஞ்ச நாள்ல உனக்கு திரும்பும். அதனாலதான் அதுக்கு பேரு செய்வினை. அங்கெல்லாம் பரம்பரை கோடாங்க. 21 வருஷமா அந்த மக்களை நோக்கி பயணிக்கிறேன்னா அந்த சாமி இல்லாம நான் கிடையாதுங்க. அந்த கள்ளிச்சேரி காளிமுனியன் தான் என்னைய ஊருக்கு போச்சொன்னுச்சு. எந்த ஊர்ல சாமியை கட்டி வச்சிருக்காங்கன்னா அதை வாயை திறந்து விடுறா, நீ கூப்பிட்டா சாமி வருமுடான்னு சொன்னார். ஏன்னா நாங்க பரம்பரை கோடாங்க. எல்லாரும் ஆட வைக்க முடியாது. சில பேர் ஆடுறது இப்ப ஆடுறது பூரா உண்மையான அருள். அருள் வருவது எப்படி? நீங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், இதை மட்டும் ஜாமியார் ஆளுகிட்ட கண்டுபிடி. அருள் ஆடும்போது அப்படி கண்ணை திறந்து அப்படி முழிச்சுக்கிட்டு காலில் விழுகிறது எவன்னு பார்க்கணும். இளவட்ட போய் விழுவேன், பொண்ணு கிடைக்கலன்னு எந்திரிச்சவனே, டே இன்னும் 25 நாளில் உனக்கு பொண்ணு கிடைக்குமா போடா. எங்கள் ஊரில் ஒருத்தன் கண்ணை முடிக்கிட்டு ஜாமி ஆடிட்டேன். கிளவி விழுந்துருச்சு, 80 வயசு. பட்டக்குன்னு அடிச்சிட்டேன். அடுத்த வருஷம் உனக்கு தொட்டி கட்டுறேன், ஆம்பளை போல பறக்கும். அது எந்திரிச்ச சோறில் செருப்பை கழட்டி அது தலையில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நான் குடும்ப கட்டோட உடனே 55 வருஷம் ஆச்சு. நான் எந்த பையில சுமக்கிறது? கருப்பு பையை காணாமடா, மஞ்சள் பையில சுமக்கிறது. கருப்பு பை எங்கே போயிருக்கான்? கம்பு கூட்டில். ராங் கொஸ்டின் ப்ரோ. அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தாய்மார்களே. டூலூரில் கணவனோட போகும்போது அந்த பைக்கிலே இடது வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு கலரில் ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அதை பிடித்துக்கொள். எதற்காக? புருஷனுடைய ஷோல்டரில் டச் பண்ற, ஷோல்டரை நீ டச் பண்ண அவனுக்கு கேரட் சிக்கிற மாதிரியே இருக்கும். That is point. அது ஒரு சில பெண்கள்லாம் நாகரிகமா போறாங்க புருஷனோட. அவன் இதுக்கு மேல நீ தாண்டாத சுமிதா, நான் 25லே போறேன், கிரியான். சிலவன் போல இங்க வச்சிருது இடுப்புல. அவன் வேண்டாம் பிரியா வேண்டாம், அவன் போங்க. அப்படியே தொடைய தட வச்சு 2 பேரும் 108ல போயிட்டாங்க. தொடைய தடவனையும் 120ல ஏத்தினா கருன்னு இருக்கேன். அடிச்சா வேப்ப மரத்துல விட்டு அடிச்சு வெதரை காணாம போயிடு. என்ன வெதரை கண்டுபிடிச்சாங்களானே? இல்லப்பா, லேசா சிமெண்ட் ஆயிருச்சு. இது ஏன் சொல்றேன்? பாதுகாப்பு மிக அவசியம். வெதர் ரொம்ப முக்கியம். எத்தனையோ ஆட்டோ நண்பர்கள் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டி பொழைக்கிற நண்பர்கள்லாம் இருக்கீங்களா? கைதுக்குங்க. ஆட்டோ வச்சிருக்க ஆளுகள், அவர்களுக்காக இந்த பதிவு. தாய்மார்களே, இங்கிருந்து ஆண்டிப்பட்டி போய் தீபாவளிக்கு 20,000 30,000க்கு ட்ரெஸ் எடுக்கிற 20 ரூபா கொடுத்து ஆட்டோவில் வர்றதுக்கு மேல் வலிக்கு. அவங்க ஆட்டோக்காரவெல்லாம் ஆட்டோ வித்துட்டு என்ன நிமிந்தால வேலைக்கா போக முடியும்? காசை பார்க்கக்கூடாது.
இந்த ஆட்டோ ஓட்டி வாடகை தொழிலை நம்பி பிழைக்கிற எத்தனை குடும்பங்கள் நம்மை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கும் உதவி செய்யும். எப்படா பெரிய பஸ் வரான், நீ போறதே ஓசி வண்டி, அதுல கரிச்சிப்பு செருப்பெல்லாம் வச்சு இடம் போடுற, காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிற ஆம்பளை ஊரா. ஆனா சில பேர் பார்த்தா காசை கொடுத்துட்டு அப்படியே பொம்பளையில பார்ப்பேன், அதான் இவளுக்கு முண்டையை உட்காந்துக்கிட்டாலே நம்மளுக்கு இடம் இல்லையே அப்படின்னு. ஆனா இவங்க ஓசியில் உட்காந்து சீமா மக, ஏய் அனிதா இங்கே வாடி, உனக்கு இடம் போட்டிருக்கேன். அங்கே டிரைவர் ஓட்டும் போது கீராடு இங்கே இருக்கான், டவுன் பஸ்ஸு கீராடு மாதிரி பாவம். உண்மையிலே அரசு பஸ் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களை நான் பாதம் தொட்டு வணங்குறேன். கஷ்டம்யா, கஷ்டம். அந்த கீராடு அங்கிருந்து வர்றேன், 2 ஆளு கவட்டுக்குள்ள இருந்து அங்கிருந்து வந்து இங்கே இப்படி நிற்க, கட்டம் டிரைவர் அப்படி கிளச்சை பிடிச்சு கட்டங்கு அந்த வண்டி நகரம் போது பாவம், ஐயோ ரொம்ப சிரமம். அதுக்குள்ள ஒரு பொம்பளை நிறமாச கருப்பு பண்ணி பிள்ளை வத்து தூக்கிட்டு வந்து வண்டி அங்கனே நிற்க. ஆனா பிரைவேட் அப்படி கிடையாது, இப்படித்தான் இருக்கு கிராடே. தேனியில் எடுப்பேன், கட்டங்க முடங்குவேன், உசிலம்பட்டி வர்றதுக்குள்ள ஆளை காலி பண்ணிடுவேன். கீழி புளியா கீழி புளியா கீழி புளியா அடிச்ச வண்டி அங்கிட்டு போற டாட்டாச்சி உள்ள விட்டு அடிச்சு, ஐயோ எவ்வளவு கொடுமை. மாணவ செல்வங்களே, பெத்த தாய் தப்பன் துணையோடு பள்ளிக்கு போங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட்டமில்லாத பேருந்துகளில் ஏறி பயணிங்க. மனு கொடுக்க வந்துட்டாருங்க அண்ணன். எம்கேஆர் பயலுக மண்டக்கரையான் சினத்தவளை பாரு என் சிங்கம் எங்க அண்ணே. ஹலோ மருதமணி, நீ பெரிய ஆள் இல்ல, எங்க அண்ணன் மூலியமா தான் நீ பெரிய ஆள் ஆன. இதை நீ மனசுல வச்சுக்க, தேவையான வீடியோ போடாத, நீ மனசுல வச்சுக்க. ஒரு தடவை சொன்னா 100 சொன்ன எங்க அண்ணன். எம்கேஆர் பயலுக கொடூரமா, நான் வச்ச பேர் இதெல்லாம். மண்டக்கரையா, செனத்தவளை, ஒருச்சான் வயிறு, இறைவா, பாவாடை, மண்ட பூனை, வாவ் மிஸ்டர் கங்காரு, எங்க அருமை அருமை. என் அன்பு உறவுகள், MVC புரம் முத்தாளம்மன் குழு சீட் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி நன்றி, உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா 501 ரூபாய்க்கு இத்த தண்டி பேப்பர்ல எழுதினவாரு நீதான் என் பெரிய பையன், நீ நல்லா வாழ்த்துக்கள். எதுல விட்டேன்? வாயில. கொஞ்சம் இருங்க, பல்லு வளைக்கிட்டு வாரு. ஐயா காளியத்தா மாரியத்தா எல்லா ஆத்தாவும் நம்ம சொந்த ஆத்தாதான். காளியத்தா மாரியத்தான்னு பல ஊரிலே பல அவதாரத்தில் இருக்கிறார் என்னுடைய தாய். அத்தனை யார்? அன்னை ஆதிபராசக்தி சிவனுடைய மனைவி தான் இத்தனை அவதாரம். சிவபெருமான் தான் முனியன், எல்லாம் அது நன்றாக தெரிய வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் அத்தனை பேருமே பத்தியில் சிறந்தவர்கள். பெண்களே நீங்க தான் பத்தியில் சிறந்தவர், ஆம்பளை உரம் சூடத்தில் சிறந்தவர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சாமி பக்தி என்பது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். தாய்மார்கள் பூரா வாரம் 7 நாள் நீ விரதம் இருந்தேன்னா உன் புருஷியா அங்கிட்டு பக்கத்துல விரதம் இருந்துருவேன். அவ்வளவு அவன் என்ன செய்வான்? 5 வாரம் என் தங்கச்சியை சிரிப்பை பாரு, கெக்க சிச்சுக்க, எதுக்கு விரதம் இருக்க? அப்புறம் யார்ட்டையாவது பேசுனா விளக்கமாத்த தூக்கிட்டு நிற்கிறது. எவள்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனா ஆட்டா போடுறா, நீ இங்கிருந்து அம்பா விடுற, அப்புறம் என்ன கம்பா விடுவேன்? இந்த ஆண்கள் பூரா எப்பயுமே தமிழனுடைய நிறமே கருப்பு தான், இதுதான் அழகு. என் சிங்கம் பூரா அழகு. இதுல கணேஷ் போல ஒரு ஆள் இருந்தா கைதுக்குவே. தாய் இப்போ நான் சொன்னா நீங்க சிரிப்பியலே. கணேஷ் போல போட்டு உங்க வீட்டுக்காரங்க முத்தம் கொடுக்க வந்தா மணக்கு மாத்தா ரெட்டநாய் பீவாசம். அதுலயும் ஒருத்தே பக்கத்துல வந்துட்டு, ஏய் சுமிதா ஒரு கிஸ் அடிச்சுக்கிறேன்டா, அதுவும் அப்பா அம்மா போட்டுமுடா, அது வரைக்கும் மண்டை காயுதுறான்னு போயிலைய போட்டு கொட்டி அவன் இப்படின்னு போனேன். அந்த பிள்ளை பக்கத்துல உடனே வாடை அடிச்சு அந்த பிள்ளை வெட்டி அத்தி குசை போட்டான்னு போயல. ஐயா மைக்கில் வாலி மைங்க. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா புகழை பாடிவிட்டு பிறகு வருகிறேன்.
ஐயா இங்க இருக்கிற தூக்கிட்டு போய் ஏதாவது செய்ய முடியுமா? நாடகத்தை கருத்து விடுவார் இவர். சார் போய் சிங்கம் அல்லோ அல்லோ தென்பாண்டி மெடிக்கல் மிராக் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு. பெய்க்கரும்பா பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குய்த்தார் ஐயா. பெரும் பாஜமிகு நம்மள்களா எதன் பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு. பெய்க்கரும்பா பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம். கல்வி வளம் தந்தாரையா உங்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு. பெய்க்கரும்பா பெய்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். பின் மீது அங்க வானத்தில கனையேவினார். தமிழக மண் மீது புகழ்த்துவினார். விண்மீது அந்த வானத்தில கனகேறினார். தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தவரா தங்க கலாம். எதன் பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்கே இருக்காரு? இங்க இருக்காரு. சொந்த ஊரு சொந்த ஊரு பெய்க்கரும்பா பெய்கரும்பா ஐயா படுத்திருக்காரு. படுத்திருக்காரு. அவர்தான் அப்துல் கலாம். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன். இந்தியாவில் உள்ள எத்தனை மாநிலங்கள் ஏவுகணை நாயகனை மறந்தாலும் இந்த தமிழகத்தில் உள்ள என் தமிழ் உறவு மட்டும் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாமை நாங்கள் மறக்க மாட்டோம். உலக நாடுகளை புறம் தன்வசம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார் என்றால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. என் தம்பிகளெல்லாம் இடியப்பம் என்று சொன்னால் கைதட்டுவான். அப்துல் கலாம் என்றால் எரிச்சலாத்தான் இருக்கும். தம்பி அப்துல் கலாம் என்ன செஞ்சார்? கப்ளிங் ஓஸ். அப்போ நாடு வல்லரசு ஆயிரம் புழு புழுன்னு இருக்கும். அப்துல் கலாம் ஐயா நல்ல மனிதர். அன்றே இறைவன் அவரை கூட்டி சென்றார் மேலோகத்துக்கு. அவர் மட்டும் இருந்தாருன்னா இவங்களை பூரா எழுதி வச்சு செத்துருப்பார். இடியப்பம் இருப்பாங்க, குத்திக்கிட்டு செத்துருப்பார். அப்துல் கலாம் ஐயாவை தொடர்ந்து போற்றுவோம், அவர் வழியை பின்பற்றுவோம். மாணவ செல்வங்களே, என் தம்பியை ஊரா நினைச்சது தெரிய பள்ளிக்கூடம் போகக்கூடாது, சீரட்டு அடிக்கணும், தண்ணி அடிப்போம், ஊர் சுத்துவோம், இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறீங்க. இன்றைய காலகட்டத்தில் படிக்காதவனுக்கு மரியாதை கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க அப்பங்கெல்லாம் இங்க உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த வழியெல்லாம்.
ஒரு விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா அந்த விழாவை முக்கியஸ்தர்களுக்கு தான் தெரியும். அந்த வழிகள் அத்தனையும் இங்க இருக்கவங்க பெரியவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அத்தனையும் ஒன்று சேர்த்து வரி போட்டு மேலக்காரவங்க நாடகக்காரவங்க மைச்செட்டுக்காரெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து ஊரை ஒன்று சேர்த்து திருவிழா வச்சு நாளை காலையில் கணக்கு பார்க்கும்போது இம்புட்டுக்கான்னு பையன் எந்திரிச்சு டீ செலவு எப்படி 7000 வரும்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் அவங்க விளக்கம் சொல்லணும். ஆனால் அவர்கள் பட்ட கஷ்டம் இந்த இளைய சமுதாயத்துக்கு எப்போ தெரியும்னா அவங்க எந்த வயசுல இருந்து இந்த சேவையை செய்கிறாங்களோ அந்த வயசு வரும்போதே உனக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் தெரியும். பெரியவங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. ஆதி பாட்டேன்னு ஒரு ஆள் இல்லைன்னா இந்த ஏனாபட்டியில் எத்தனை வாரிசுகள் உருவாக்கி இருக்குமா? கிடையாது. எந்த ஊரும் யாருக்கும் சொந்த ஊர் கிடையாது. பூராமே இடம்பெயர்ந்து புலப்புக்கு வந்தவங்க. இந்த ஏனாபட்டியை நான் சொல்லுவேன், உங்களுக்கு இது சொந்த ஊர் கிடையாது. நீங்க வரலாற்றை கூட திரும்பி பார்க்கலாம். இதே உண்மை. பிழைப்புக்காக அன்று கிழவனும் கிழவியும் பிறஞ்சாஞ்சு வரையில் எங்கே போய் தங்கலாம்னு இந்த ஏனாபட்டியில் குடிசை போட்டு தங்கி இந்த சாமியை தஞ்சம்னு வாழ்ந்தது தான் அந்த ஏனாபட்டி கிராமம். இதான் உண்மை. உண்மைதான். இந்த சொல்கிறார் பாரு, சொந்த ஊர் உங்களுக்கு அறந்தாங்க. கரெக்டாக சொல்கிறேன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லா சாமியும் இங்கே ஆடி வரும். முதல்ல நோட்டீஸை படிப்போம். என்ன கருத்திலும் புனல் வழங்கக்கூடிய தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் மரிக்குண்டு கிராமம் ஏனாபட்டி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏனாபட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த காளியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி ஒரு மனதோடு இந்த நாடகத்தை வைத்திருந்தாலும் பக்கத்தூரிலிருந்து நாங்களும் இந்த கிராமத்துக்கு வருகை தருகிறோம் என்று வெளியூரிலிருந்து வருகை தந்து என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு இதுதான் இந்த ஏனாபட்டி கிராமத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. எதுனா வெளியூர்லேருந்து இந்த மண்ணுக்கு வந்தே வரங்க. அதே எனக்கு பெரிய சந்தோஷம். அதான் பெரிய தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இந்த மேடையில் லேசா அசைக்கும் நிகழ்வாம் பலகா மேடை கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். ஒரு சிலருக்கு தெரியாது கதம்பம்ன்றாங்களே உள்ள கட்டிக்கிட்டு இருப்பாங்களா, வந்ததுக்கு தலைக்கு 50 ரூபாய்க்கு நம்ம தலையில வித்துட்டு போயிடுவாங்கன்னு நினைப்பீங்க. கதம்பம் என்றால் என்ன? மல்லிகைப்பூ என்றால் மல்லிகைப்பூ மட்டும் இருக்கும், கனாமரம் என்றால் கனாமரம் இருக்கும். ஆனால் அந்த கதம்பத்தில் தான் அத்தனை பூவும் சேர்ந்து கட்டுவார்கள். பூக்கடை வைத்திருக்கின்ற உறவுகள். இதிலே பாட்டும் இருக்கும், நகைச்சுவை இருக்கும், ஆட்டம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதனால தான் அந்த நாடகத்துக்கு பெயர் கதம்பம் என்று வைத்திருக்கிறார்கள் முன்னை நடித்த எங்கள் சாம்பவான்கள். நான் இப்போ பேசிட்டு சாமி அழைச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் 2 நடனம் அங்கே வருவாங்க. ஒரு புள்ள பார்த்தவனையே ஸ்வீட்டாக இருக்கும், அது பேர் ராணி. இன்னொன்று வரும் டெல்லி கிருமாடு விஜி. லேடிஸ் மங்க கிடையாது, அத்தை தண்டி கொங்கை. இங்கே வா, அது எங்கள் அக்கா தான். என்ன செய்யறது? புரட்டாவில் சால்னா ஊற்றி சாப்பிட்டுருக்கு, பெருத்துருச்சு, தொட பெருத்துருச்சு. யார்கிட்ட சொல்லிடாதே, வந்து பாய்வா அவ. இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கும் நடிகை சிகாமணிகள் தெம்மாங்கு பாடல் பாடுவதில் வல்லமை படைத்தவன், நகைச்சுவை செய்வதில் முன்னணி நட்சத்திரம். என் அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். அதனை தொடர்ந்து நான் என்ன சொன்னாலும் காத்தை சாச்சுக்கிட்டே கேட்கிறான். என்னைக்கு குறும்பி தரிக்க போதும் தெரியல. வருகின்ற பொழுதெல்லாம் நகைச்சுவை என்ற பெயரிலே சந்திரமதியாக அழுது கொண்டு வருவான் என்னுடைய மாணவன். நகைச்சுவை சூறாவளி, சிரிப்புக்கு சுத்தியல். எனது அன்பு மாணவன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் சந்திரமதி புகழ் பெற்றவன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து.
அதுக்கு அடுத்தப்பாக வருகின்ற பொழுதே சிமிட்டி சிமிட்டி பார்த்துட்டு எங்கிட்டு பேசுறானே தெரியாது. என்னுடைய மாணவன் தான், சும்மா கிடையாது. அவங்கள பூரா ஒன்று சேர்த்து இந்த கலையை சொல்லி கொடுத்தா நாளைக்கு என்னையை சட்டையை பிடிச்சிட்டு பாய்வாங்க. இது என்னுடைய தலையெழுத்து, அவ்வளவுதான். என் அன்பு மாணவன் வந்திருக்கிறார். இந்த ஊர் அன்பை நாடி திண்டுக்கல் மண் கண்டெடுத்த பரத்குமார் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துவார். பரத் ஒண்ணுக்கு 2 பேர் வெளியிருக்காங்க. ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு முனியரசு, வெளியே போகக்கூடிய பவுன்ராஜ். என் அன்பு தம்பி எல்லாரும் இங்கிருந்து பார்க்கும்போது ஆண்டிப்பட்டியிலே முட்டைக்கோசு மூட ஏத்துற மாதிரி இருப்பேன். ஆனா வெகுலி 3வது படிக்கிற பைய கல்லை கொண்டு எரிஞ்சதுக்கு எனக்கு போன் அடிச்சு ஆளை கூட்டிட்டு அவனை அடிப்போம்ன்றேன். 3வது படிக்கிற பைய எத்த தண்டி இருப்பேன், எருவு மாடு. அன்பு தம்பி தாய்ப்பாடல் பாடுவதில் இவனை மிஞ்சி ஒண்ணும் பண்ண முடியாது. பெற்ற தாயினுடைய பாட்டை அப்படி பாடுவேன். தாயின் சொன்னவனே பார்த்தீங்களா, அரைப்பொடி கண்ணீர் வடிச்சிட்டேன். ஏன் வடிக்கிறேன்? காலையில் 2 உளுந்த வடை சேர்ந்து வாங்கி தருவேன் நடிக்கிறேன். தம்பி என்னடா ஒரு ஆள் படுத்து கிடக்கிற சாமி அண்ணவரா ஏத்தா, அது யாரு படுத்து கிடக்கு? மஞ்ச வேட்டி. ஏன் அண்ணே, அண்ணன் எந்திரிச்சு உட்காருனே. பொம்பளை வரும்போது எந்திரிச்சு உட்காரு, எங்க அண்ணன் தானே. அது எப்படி அசந்துருச்சு. என் அன்பு தம்பி பாடக்கூடிய தாய் பாடலுக்கெல்லாம் நீங்கள் அத்தனை பேருமே உங்களை அறியாம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கை தட்டுவீங்க. பாடினதுக்கு அப்புறம் தட்டணும், யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. புதுக்கோட்டை காவிரி நகரை பிறந்து பூ கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து புண்ணியம் சேர்த்து விட்டு இங்கே எத்தனை அன்பு உள்ளங்களை இதயங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். மணி அண்ணே, தேனி மாவட்டத்துக்கு இன்னைக்கு தான் நம்ம 2 பேருமே இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஆமாண்ணே. நானும் 21 வருஷமா கிட்ட யாரும் என்னை கூப்பிடல, உன்னை தெரியாம கூப்பிட்டேன். விதி போடா பேக் வாய கலராதரா. நீ பாடும் போது பூரா வீட்டுக்கு அழுதுகிட்டு ஓடிட்டு அருவாக்கம்போட வரணும். சரி, கண்ணீரை வலிச்செடுக்க. அம்மா பாட்டு பாடுப்பா, நானும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு போறேன். சரிண்ணே. என்னப்பா அழுதுட்டியாப்பா? ஹலோ, எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமா அண்ணே? ஏன் கண்ணீர் போகுண்டு அடிச்சு விடு, பாட்டை பாடுப்பா. நல்ல எக்கோ வச்சு சார் போயினே. ஹலோ ஹலோ, அம்மா பாட்டு சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோன்னு 3 தடவை அம்மாவை சொன்னேன் பாரு. இன்னும் பாடவே இல்லடா. அப்ப ஹலோ ஹலோன்ற ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பார்வ ஸ்டைலே. நைஸ் ப்ரோ. சிக்குவாலா என்னண்ணே? சிக்குவாலா என்னண்ணே? மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு மாமரத்து பச்சி எல்லாம், மாமரத்து பச்சி எல்லாம். என்னை பார்த்தா ராசாணி ஆண்டிப்பட்டியில் சட்னி வச்சு திங்கும் போது உன் கவட்டுக்குள்ளே பண்ணி முட்டிருச்சடோ. நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா? நல்லா காண்டாமிரத்துக்கு மடு வச்ச மாதிரி இருந்துச்சு. சுக்குவால மோந்து வாப்பாலாம் என்ன வாட்டு மாதிரி பாரு. இந்த இடியப்பா வச்சுட்டாங்க. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க?
நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கண்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு எங்கே கிடைக்கும்? வாயுவோட வா என்ன சொல்ற? என்னது அவன் தாண்டா சொன்னான். நன்றி. ஏப்பா இப்படிலாம் எப்படிப்பா யோசிக்கிறீங்க? எங்க யோசிப்பாங்க அதெல்லாம்? எங்க யோசிப்பாங்க? சீம கருவதன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடகிரி குமரன் அடி பிச்சுராப்புல தலைதான் புரட்டா போடுற மாதிரி இருக்கான். அடி ஒரே அடி தான், நீர்மலை அடியா கிண்ணா 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 அடிச்சு பிச்சுருவேன். கிண்ணா 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 கிண்ணா. எனது அன்பு அண்ணன் ஏதோ நாடகத்தில் இந்த மேடையில் நின்றுக்கிட்டு 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுக்காக எங்களுக்குள்ள நாங்களே வஞ்சுக்கிடுவோம், நோத்தங்கம்மான்னு பேசிக்கிடுவோம் வயிற்றுக்காக. எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வண்ணே அவர்கள் மிருகத்தை இசைப்பார். செல்வம் கர்பு கூட வாடா வாடா. கண்ணக்கு செவக்கையில் சூப்பர், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவர் வாசிக்கிற கருவி வந்து ஒரு மெயினான கருவியை அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்டு சும்மா வந்துட்டாப்பு. அது மட்டும் இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணே கீழே விடா கீழே விடா கீழே விடான்னு. அப்படி என்ன கருவி நீ அனுப்பிச்சு விட்ருக்காப்புல? என்ன கருவி அது? வெடிமருந்து. பல தம்பி அந்த இடியம்பம் நோ ப்ரோ எங்க கிண்ணா 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 என்னப்பா ஏனா பட்டிக்கா
எங்கன்னு சொன்னேன். கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவனுக்கு எங்கனையோ பின்னாடி மச்சம் இருந்திருக்கு, சிமெண்ட் முடியல. எங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு சீத்தமிழ ஓட்டு ஒரு பொம்பளை பிணையிறேன். நான் எங்கிட்டு திரும்பினாலே எனக்கு வர்ற பொம்பளை ஊனா தேன்றாட்டு கொலை ஓட்டுனது மாதிரி எத்து பொண்ணுந்தா பொம்பளைதான் அப்படி இருக்கு. சரி ஆம்பளையாவது லட்சணம் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கிட்டு திரும்பினா அவன் பாரு ப்ரே ரைஸ் பாக்ஸ் மாதிரி. சரி ஊட இருக்க வேண்டிய நல்ல சிரிச்ச முகத்தில் இருப்பேன்னு பார்த்தா இவன் சில்லற ஓடுற குபேரை மாதிரி மடுவும் கிடுமா பெட்டிக்காவே. அண்ணன் தேன் அப்படி இருக்குன்னா அது கொடை வச்சுட்டு பான்புரா கடை ஓட்டிருக்காது. அண்ணன் மண்டி ஓட்டுருச்சு. வண்டி ஓடலை, காலு நீர் கட்டு. என்னப்பா ஏலை என் தம்பியை சிரிப்பாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன். டொங்காசு இந்த கப்ளிங் ஓசுன்னு அதுக்கு ஒரு பொம்பளையாள் யூடியூப்பில் எனக்கு வீடியோ போட்டிருக்கா. சக்காலத்தி மக ராமத்தை போட்டுக்கிட்டு அவங்க பெரிய யோக்கிய மயிர் மாதிரி எனக்கு வீடியோ போடுறாங்க. இங்கே பாரு எம்கேஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நீ என்ன கப்ளிங் ஓசுன்னு சொல்லி பயலில் கெடுக்கிற? நான் நடந்து போகிறேன், ஒரு பையன் என்னை கப்ளிங் போகுதுன்னு சொல்கிறான். நீ எதுக்கு நடந்து போகிற? மண்டி ஓட்டு போ. அதுக்கு வயசே 65 இருக்கான். கப்ளிங் ஓசு டொங்காசுன்னு தமிழ் அகராதியில் கெட்ட வார்த்தையா? கிடையாது. நான் கெட்ட வார்த்தையை நல்ல வார்த்தையாக மாத்தினேன். தலைவட்டா இன்னொன்னு சொல்லியிருக்கேன் இப்போ புதுசா. என்னது? கிண்ணா 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 கிண்ணா. இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். கிண்ணா கிண்ணா. ஏன்னு லைட் ஆஃப் பண்ற? கரண்ட் புல்லு கூடுதா? அப்போ லைட் ஆஃப் பண்ண சிவப்பு கயிறு தாயத்தை காணா. இடியப்பே ஏன் திருந்த மாட்டாங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மண்டி ஓடு புகழ். எங்க அண்ணன் மண்டி ஓட்டு காலை இப்படி சுழட்டிச்சுன்னா எத்தனை பந்தை எத்த போகுதுன்னே தெரியல. அது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணத்தே மண்டி ஓட்டு காலை சொல்ல. புதுக்கோட்டை எனது அன்பு அண்ணன் ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். ஆடினேன். போறா ஓயே. ஆஹா தலைமாடு தலைமாடு கக்கண்டா கருப்பு. கிண்ணா 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 கிண்ணா. ஆஹா போடுறா. சூப்பர். ஹலோ ஆமா குஞ்சாணி. ஏன்னா அவங்கவங்க 3 பேர் என்ன அடிக்க முடியுமோ அடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள் 3 பேர் அடிப்புக்கு நான் தலை வணங்குறேன். அருமையான வாசிப்பு. நீ கிண்ணா கிண்ணா. நாடகத்துக்கே உயிர் ஊட்டுவது எதுன்னா கிண்ணா 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 இல்லடா, கிண்ணி கிண்ணி தாளம். இந்த தாளம் போற நபர் உங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இலக்கட்டு வியாபாரி மாதிரியே தெரியும். ஆனால் எத்தனை பேத்துக்கு இலை ஓட்டுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? அவங்க அப்பா ஒரு நாளைக்கு 2000 பேத்துக்கு இலை ஓட்டு சோறு ஓட்ட வருப்பா. அப்பேற்பட்ட குடும்பம் பண்ணு. சரவணா பவனில் சப்பலையில் இருந்தார். அட்டே அது இருந்த இருப்புக்கு இங்கே இருக்குன்னா என்ன காரணம்? அதுக்கு கவட்டில் பருவு. அண்ணே இங்கே வாண்ணே. எங்கள் அண்ணன் பேர் எல்லாத்துக்கும் தெரியும், நீலகண்டன். அந்த நீலகண்டன் பேரை நிறைய மேடையில் நான் நகைச்சுவைக்காக சொல்லிட்டேன். என்ன அதுக்கு மண்டி எல்லாம் போடுற?
தம்பி என்ன டவுல் மீனிங்கணும் செகுலாந்து பெரிய குடும்பத்தில் பிறந்தது. இது பிறக்கும்போது அப்பா கஷ்டப்பட்டு பல லட்சம் செலவு பண்ணி பிரசவம் பார்த்தாராம். பெரிய ஆஸ்பத்திரியில். பெரிய ஆஸ்பத்திரியில் சொன்னோடனே எதுக்குடா அழுகிற? பெரிய ஆஸ்பத்திரியில் எந்த காசு வாங்குறாங்க? ஆனால் எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும். இல்லை தேனி மாவட்டத்திலே உன்னை விட்டுட்டு போயிடுவேன், எருமை கடிச்சு போடுறோம். கரெக்டாக இல்லைன்னா புளியை வந்து சிரண்டி விட சொல்லிடுவேன். எக்கோ வைங்கப்பா, இன்னும் ஏற்றிங்க திங்க. அல்லோ கரெக்டாக பாடுற தாளத்துக்கு எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காங்க. செல்லை வச்சு எரிய சொல்லுவேன் மடுவுலே. எனக்கு அதுக்கு புண்டாட்டி என்ன ஒண்ண போறானோ, எனக்கு அதுக்கு பொண்டாட்டி. என்னது பாட்டு தான் முண்டை தாளம் போடு. என்ன சுத்தி வப்பாட்டி. வப்பாட்டி ஊரம் பஸ்ல ஓரளவுக்கு வாசிக்கிறீங்கடா கிண்ணா கிண்ணான்று. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே தேதேன்னு. அன்னை காம்போதி மலரை பார்த்து தாளம் போடுத்தல. நான் என்ன நினைச்சேன் இன்னும் பாடவே இல்லடா. ரெண்டாவது வரி பாடலடா, மூச்சு வாங்கினேன். நான் என்ன நினைச்சேன் கல்ல போட்டாரியா. நீலகண்டா என்னை செருப்புட்ட கூட ஒரு அடி அடி வாங்கிக்கிறேன் அண்ணே, இங்கே வாவேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். இந்த தாளத்தை காலில் போடணும்னு சொல்லி கொடுத்தேன் பாரு, அவனை மட்டும் ஒத்த எழுத்த சொல்லிட்டு ஓடிடு. அருள் நரைச்ச முடிய டை அடிச்சுக்கிட்டு அறையவே அவனி. ஹலோ சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணே. இங்கே வாவேன். நீ யாருன்னு ஊரில் காமிக்க வேணாமா, நாளை பொண்ணை உனக்கு பொழப்பு போடும்ல. இவர் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சு போடுறேன். வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, குயில்கோ புது கேளுங்கோ, கபடியை தூக்கிக்கிட்டு பழனி மலைக்கு போவோம். பஜனைக்கும் என்னப்பா பொங்க இருக்கட்டும், சுண்டலை வச்சுக்கிட்டு தின்ட்டு போறியா? எக்கோ வச்சு இங்கே ஏற்றுங்க. இன்னர் சாமி வரப்போகுது, புரிஞ்சிருச்சு. கீழே இருக்கவன் சுரண்டி என்னண்ணே கம்பியெல்லாம் தூக்கிட்டு ஆடுறேன்னு சொன்னி. அது கம்பி இல்லைப்பா, பிறவியில் வந்து என் சின்ன தம்பி என்று மிரன். சீரியஸா தான் நான் சொல்றேன். டி சுப்புலாபுரத்தை சேர்ந்த ஆர் திருப்பதி கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்பிஎஸ் ஆட்டோ டிராவல்ஸ் மற்றும் எம்ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் தயவு செய்து கலாய்க்காமல் வாழ்த்துங்கள் அண்ணா. காப்பாத்தி தருகிறேன் காளி முனியா. தச்சனை மட்டும் 1000 ரூபா கொடுத்துட்டு போ. இது கலாய்ப்பல்ல, தச்சனை. நன்றி. சாமி வரப்போகுது. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு இப்பத்தான் பொம்பளையாளு ஊரா பாதி பயப்படுங்க. அத்தாடி இவ பக்கத்துல வந்து உட்காந்தோம். இவ சாதாரண சாமி பாட்டு போட்டாலே சேலையை உறிஞ்சுக்கிட்டு ஆடுவாளே. ஐயோப்பா நம்ம வேற பிடிக்கணுமே. ஆம்பளையாலும் இப்பத்தான் பாப்பா இவன் பக்கத்துல உட்காந்தா இவன் மங்கு மங்குன்னு குதிச்சு காலை உழப்புவானப்பா. கண்டுபிடிக்கிறேன். ஆத்தி போட்டு காலம் எங்க ஐயாக்கா உள்ள காலத்துல பழைய கிழவங்க கட்டி காத்த இந்த ஏனாபட்டியில உள்ள இந்த காளியம்மை, முத்தாளம்மை, மாரியம்மை, கன்னிமார், கருப்பசாமி, நாகம்மாள், முனியாண்டி, கன்னி பேச்சியம்மா, கருப்பணசாமி, ஐயனாறு, அழகரு, ராமர் கோவில், சேவுகா ஐயனாறு, கருப்பசாமி, பாப்பாத்தி அம்மை, குப்பச்சி அம்மை, வெள்ளையப்பேன், ஏனாபட்டியில உள்ள சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கா. மதுரை பாண்டிமுனி மேலமட கம்மாயில இருந்த பாண்டி எப்படி கருப்பாயூர் இன்னைக்கு வந்துச்சு. ஒத்தக்கால் சப்பானி அவனுக்கு பிறவில ஒரு கால் நொண்டியான், நொண்டி பைய சோனையா.
என் கள்ளிசேரி காளி முனி ஐயா அரும்பு குறையாம இந்த ஏனாபட்டி மக்களை சாமி காக்குதா இல்லை மனுஷனுக்கு மனுஷன் மனம் மாறி திரிகிற மாதிரி சாமியும் பிறண்டு கிடக்கா. உடைக்கிறேன் கள்ளிசேரி கோடாங்கி உடைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சார். ஹலோ ஹலோ எனது பெருங்கொண்ட ஒரு குருக்கள் யார் வாயில் இருந்தாலும் ஐயர் பிராமணா வாயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வீடு கிரயபுருஷமாக இருக்கட்டும், கோயில் கும்பாசி நடக்கிறதுக்கு ஐயரை கூப்பிட்ருக்கோம். ஒரு ஐயர் பெருந்தகை அலங்காநல்லூர் சொந்த ஊர். நான் எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் 2 வீலர்லேயே வருவார். அவர்தான் அலங்காநல்லூர் ஐயர் பெருங்கொண்ட ஒரு குருக்கள் ஸ்ரீதர் ஐயர் சார்பாக எனக்கு 5001 நன்கொடை வழங்கியிருக்கிறார் அன்பாளையத்துக்காக. நல்ல மனிதர் அந்த உட்கார்ந்துருக்கார். அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எத்தனை யாகம் நடத்தி கும்பத்தில் தண்ணி ஊற்றி நாங்கள் கடனை வர வைத்தாலும் நான் உங்கள் நாடகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் போகுது ஐயா என்று சொன்னார். நன்றி ஐயர் ஸ்ரீதர் ஐயா. 5001 கொடுத்துருக்கீங்க. சாமி வருது, சாமியை கும்பிட்டு போங்க. அல்லோ அல்லோ சேது 14 சேது நல்ல 14 சேது நல்ல 14 சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு ஏன் சிவகங்கை சிமையாய் அந்த செம்மண்ணு தரைக்கு சொந்தக்காரி எத்த நீதிக்கு நாயத்துக்கு எங்க பாட்டெங்காலத்துல பேரு போன நீதி மங்கிருமா இல்ல நாட்டுல நாயம் தோத்துருமா என் கொள்ளங்குடி கம்மா கரையா உனக்கு பிறகர கிழக்க வார்த்தை பார்வையாய் எங்க ஆத்தா வெட்டுடையா காளியம்மா தாயி கொஞ்ச நேரம் அந்த ஏனாவட்டில உள்ள உன் தங்கச்சி காளியம்மனையும் உங்க அண்ணன் கருப்பனையும் இங்க உள்ள முனியாண்டிய இந்த ஐயனாரு குதிரையில நீ ஜவாரி செய்ய நேரமாச்சு. ஓடி வாமா. கொஞ்ச நேரம் நீதிக்கு நாயத்துக்கும் பேருவோன்னு என் வெட்டுடையா காளியம்மா தாயி இந்த ஏனாவட்டி கிராமத்துல எங்க பாட்டெங்க காலத்துல எப்படி வந்தாரு இந்த ஏனாவட்டி கிழமை எப்படி வந்தாரு இந்த ஊர்ல எப்படி இங்க தங்குனாரு குடிக்க உரலில்லே எங்க பாட்டெங்க காலத்துல நம்மளுக்கு கையெடுத்து கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெரங்கோடி பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிர முன்னு 12 வருஷம் இந்த தேனி மாவட்டத்தில் இந்த ஏனாவட்டி கிராமத்தில் 12 வருஷம் பராமழை பெஞ்சு பஞ்சம் போகுது. ஓடி வாமா. பஞ்சம் தாங்கலே. அப்ப ஏனாவட்டி கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த மக்களை வளர்க்க போறேன், இந்த பஞ்சத்தில் எப்படி நான் புள்ள வளர்க்க போறேன். அஞ்சம் தாங்களே, கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமியே. அப்ப கிழவனுக்கு சாமி இறங்கி ஐயனார என் கருப்பனு உடறங்கி இந்த ஏனாவட்டியில தலைய குளிக்க அடையில ஓடி வாடா. இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் வாடா. அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலு கீரை உடுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா.
பஞ்சம் தாங்காத இந்த ஜீமையில் அன்னைக்கு பாட்டங்கில காத்த சாமி வீரம் குறையாம இருக்கையா இல்ல பாட்டனோட நீ இடுகாடு போயிட்டியா? இந்த சாமிக்கெல்லாம் அது ஒரு காலம் எங்க பாட்டங்க காலத்துல இந்த ஏனாபட்டியில உள்ள இந்த கருப்பே ஐயனாரு இங்க உள்ள காளி அம்மனுக்கு இந்த ஒரு சாமிக்கெல்லாம் நம்ம கிழவங்க காலத்துல நம்ம இங்க மழையும் தேங்காய் பழமும் பூஜை ஜாமானும் நம்ம ஒரு சாமிக்கு வாங்கக்கூடாதுன்னு நம்ம ஆண்டிப்பட்டியில தேனிலையும் உசிலம்பட்டியில ஜக்கானூர் நில வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டிய இந்த யானாவட்டி கிழவே மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த நல்ல பாறையத்தி என் காளி அம்மனுக்கு வளர்த்த கரிமாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா வாடாகலவாய் 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் இந்த ஏனாவட்டி கிழவே மாட்டு வண்டியில போய் அங்க தேங்காய் வளத்துக்கு இந்த ஏனாவட்டி ஒரு சாமிக்கெல்லாம் தெரு முட்டி விதிக்க அத்தீரம் வசந்துக்கு அணக்கல்லு ரொட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோரி பாளைய ரொட்டுக்கும் அங்க பூப்பார தானேத்தி இந்த ஏனாவட்டி சாமிக்கு உள்ள மாடு 2 ஊட்டி மதுரையில சமாயத்தி வண்டி திரும்பும் போது பூவாடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன் பாண்டி முனியா அப்ப நம்ம கிழவன் சொன்னாராய் ஓடி வாடா ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடக்கி இந்த பொல்லாத முன்னி வந்து நிக்குது பாண்டி முனியே நான் மனசில அனிதினமும் இந்த மக்களை காக்க வேண்டிய என் காளியம்மணி கருப்பனை ஐயனாரையும் காணாமுடா. அப்போ வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். இந்த ஏனாவட்டி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிச்சு வேடிக்கை பார்க்க போறையா? 1000 பாட்டில் சாராய 1000 பாட்டில் சாராய என் ஜீமியம் பாண்டிக்கு கொடுத்தாலும் அவனுக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராய என் ஜீமியம் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு 10 மாடா. ஆளுயர வீச்சரவா எப்பகருப்பு அசையாதுடா. நாட்டுல உன் புடியறவா உன் தங்க நல்ல புடியறவா தாங்கி ஆடுது நீ வச்ச வீச்சரவா. அரும்பு குறையாம அந்த 18 படிய வெட்டு கொஞ்ச நேரம் ஏனாவட்டியில உள்ளத சாமியல கூட்டிக்கட்டு கள்ளிசேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலிஜரி கம்மாயா என் கலட்டு போய் அந்தி நேராய் போச்சுடாய். அந்த உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த ஏனாவட்டி கிராமத்துக்கு இந்த சுத்து வட்டார மக்கள் எல்லாம் அந்த சாமியோடைய வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. தங்க நல்ல புட்டியருவா சாமி முடியருவா ஏழை தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா. வாடா ஓடி வா துள்ளி வாடா. தங்க நல்ல புட்டியருவா சாமி முடியருவா சாயாதுடா. இந்த ஊருல உள்ள கருப்பே நீ அடிச்ச வீச்சருவா வாடாத கலட்டு போல. தங்க நல்ல புட்டியருவா சாஞ்சாடும் வீச்சருவா கருப்பு வீச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா இன்னைக்கு நாட்டுல விளையாடுது போய் நீ கை பிடிச்ச வீச்சருவா காளியம்மா
வெள்ளி நல்ல குட்டியருவா விளையாடும் விளையாடும் கருப்பு விச்சருவா முத்தாளம்மா பெருகொண்ட என் மந்தையில வீட்டிற்கு முத்தாளம்மா என் ஐயனார கூட்டிக்கிட்டு என் ஐயனாரு குதிரை வெண்ணிறம்மா இந்த ஏனாவட்டி ஐயனாரு உன் குதிரை நிறம் பவள நிறமுடா குதிரை கால் தடங்கடக்கி நீ வேட்டைக்கு போகும் காலம் என் ஐயனாரு டேய். ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா ஆவேசமா நீ ஓடி வாடா அஞ்சு சடை பறஞ்சு வர எங்க ஆத்தாவுக்கு இன்னைக்கு நீ ஓட்ட அழகு சடை உனக்கு தோரணையிட ஏய் காளியம்மா அஞ்சு சடை பட்டாசி பற அழகு சடை தோரணமிட அம்மா தோரணமிட தீச்சட்டி கையிலேந்தி உனக்கு நித்த ஒரு திருவிழாவா எங்க ஆத்தா குலவைக்கு வேப்பளைக்கும் சொந்தக்காரி ஓடிவாமா தாயி ஓடிவாமா ஆடிவாமா ஆவேசமா நீ ஓடிவாமா போல நல்ல கொட்டானா உனக்கு விளையாட்டு கிழக்கு சாமானா தாயி எத்தித்தக்கர ராக்கி உன் தீத்தத்தில் உங்க அண்ணன் குளிச்சு தலைமுழுகி இன்னைக்கு அழகர் கோயில் அடிவாராய் ரெட்டாச்சாட்ட தொழில் ஓட்டு அங்கே நெய்பந்தான் திரியாட்டாய் கர்ப்ப தீத்தக்கர ராக்கம்மா ஓடிவாமா ஆடிவாமா மேலமட கம்மாயா என் ரோஜாக்கார பாண்டி முனி பாண்டிமே என்ன நினைக்கிற இந்த ஏழை மக்களை காக்குறதுக்கு கருப்பாய் உருணியில நீ வீட்டிருப்பது உண்மையா அண்ணா கொஞ்ச நேரம் விளையாடு பாண்டி முனியே சுருட்டு வாட அடிக்குதடா ஓடி வாடா ஐயா நீயும் ஆடி வாடா பாண்டி களிசேரி பிறகரையா உனக்கு கம்மா பெரிய வர நீ இடம் மாறி உட்காந்துலதடா முனியாண்டியே ஓடி வாடா காளி முடியா அஞ்சு சடை பறந்துதடா உன் குதிரை பறந்து வருதுடா ஏனா பட்டிக்கு என் கலிஜரி காளி முனி ஐயா நாட்டுல வீரம் குறையாது என் கலிஜரி காளி முனி ஐயா நீ கொடுத்த வலது கையும் மாறாதுடா ஓடி வாடா ஆடி வாடா ஐயா ஆடி வாடா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரும்பு மரம் தாராண்டா தங்க கருப்பு கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு வந்தானா ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு மரம் தந்துட்டாண்டா தங்க கருப்பு கருப்பு ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு கருப்பு கூட வாடா அப்படியே அங்கே நீங்க உட்காருங்க. பாசத்துக்குரிய என் அன்பு உள்ளம் மரவப்பட்டி ஏ சண்முக அண்ணே, ஊராட்சி மன்ற தலைவர் ஏஎஸ் பிரபு, ஒன்றிய கவுன்சிலர் ஜி மகாராஜன், திமுக மாவட்ட கவுன்சிலர் எங்க அன்னைங்கள் அத்தனை பேருமே இணைந்து எனக்கு 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார். நன்றி நன்றி. இந்த போற வண்டிக்கு வேலையை வழி விடுங்க. ஓ என் தம்பி ஏகே ஆதி சிவகங்கை வெள்ளிவிரட்டு நாயகன் 5 காளைகள்
ஏனாவட்டி ஆதி ஈட்டி ஏகே ஆதி சிவகங்கை வெள்ளிவிரட்டு நாயகன் ஏனாவட்டியின் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501 வாழ்த்துக்கள். தொடரட்டும் உங்களுடைய வீர விளையாட்டு. நன்றி ஆதி காலை என் உறவுகளை. இப்பொழுதுதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ன கம்பெனி? தீபெட்டி ஆபீஸா? என்ன கம்பெனி? மெடிக்கல் கம்பெனி ஆரம்பித்திருக்கிறார். இப்பொழுதுதான். தொடர்ந்து மாத்திரையாகட்டும். பெரிய ஆளானவன்னு நிறைய ஜெயிப்பா. நீ நல்லா இருந்த போது எங்கன பிறண்ட? மாத்திரை கம்பெனி ஆரம்பிக்கும் போது மாத்திரை நீ ஓடுற மாதிரியா இருக்கு. மாத்திரை பயலுகடா. ஏனாவட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்டசாமி வீரம் குறையலையா. ஏனாவட்டி இந்த தாயத்து சிவப்பு கயிறு தாயத்து கிடைத்து விட்டது. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. சாமி இருக்கு. நீ தான் எடுத்தீங்களா? என் தங்கம், நீ நல்லா இருப்படா. 100 வயசுக்கு நல்லா இருப்ப. வாழ்த்துக்கள். இங்க வாடா வாடா. இவன் தான்டா என் தம்பி. வாழ்த்துக்கள். நன்றி. என்னப்பா? ஏன் அவனை கூப்பிட்டு என்ன பண்ண போற? அண்ணன் கொடுத்துட்டேன். அது நம்ம தம்பி தான். நீ என் தம்பி தான். எந்த குறை வராது. இன்னிலேருந்து நல்லா யோகா போடா. சாமி காப்பாற்றுறோம். இனிமே கயிறு கட்டும் போது 4 முடிச்சு போட்டு கட்டுறான். அவ்வளோதான். சரிதானே? எல்லாரும் கை தட்டலாம். சாமி இருக்குல்ல? அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு எங்கள் அப்பெல்லாம் நீ சொல்லுப்பா அப்படின்றாரு. எனக்கு தெரியும். ஏன்னா அப்படியேப்பட்ட ஊர். நான் மேடையில் வந்தவனே அந்த ஊரில் சாமி இருக்கா? ஒன்னே ஒன்று உங்க எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு கிராமம் நல்லா இருக்கு, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் செழிப்பாக இருக்காங்கன்னா பக்கத்தூரில் இருக்க கிராமம் பூரா போராம அடையும். இந்த ஏனாவட்டிக்காரங்க என்னடா போல திமிராத்திடுறாங்க, இப்படி இருக்காங்க. அப்போ இங்கே என்ன காரணம்? அந்த சாமி தான் காரணம். அப்போ அந்த சாமியை ஏதாவது செஞ்சு மறைச்சு கட்டிவிட்டோம்னா இந்த மக்கள் ஊரை நம்ம காலடிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சில கிராமம் இருக்கும். அதை வந்தவனே நான் சாமியை கூப்பிடும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே தெய்வம் மிக துடியா இருக்கு. சும்மா கிடையாது. இது விளையாட்டு கிடையாது. நீங்க எல்லா மேடையிலையும் என்னை பார்த்துருக்கீங்க. எல்லாரும் வந்து சாமி அழைக்கிறது விளையாட்டு கலைக்க முடியாது. அவன் உடம்புல உள்ள அவன் சாமி துடியா இருந்தாத்தான் உள்ளூர் சாமியை கூப்பிட முடியும். சாமி அவன் வீட்டுக்கு கிள்ளிக்கிற கிடையாது. தூக்கி எறிஞ்சு அடிச்சுட்டு போயிடும். சரிதானே? இப்போ பாட்டிங்க சாமி எப்படி இருக்குன்னு பாட்டில் சொல்றேன். பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. ஏனாவட்டி கிராமத்திலே பாட்டங்க ஆண்டசாமி வீரம் குறையலையா. இந்த ஏனாவட்டி சாமி தத்துரூமா இருக்குதோ வாரையா. இங்கே உள்ள சாமி பூரா துடியாக இருக்குதோ வாரையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கையில அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கள்ளியரி களி முனியந்தா, கள்ளியரி களி முனியந்தா. ஏனாவட்டிக்கு வந்துதானே நிக்கிறானையா. கள்ளியரி கிராமமாடா உன்னடி ஊத்து தண்ணி 600 வருஷந்தானடா. என் முனியாண்டி சொன்ன சொல்லும் வரலடா. இந்த நாட்டில் சொல்வாக்கு தப்பலடா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கர்ப்பு கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா, 18 படிகரப்பா. 18ஆம் படியா ஏனாவட்டி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. ஏனாவட்டி கிராமத்திலே அப்பயே ஆண்டசாமி இப்ப வர காக்குதையா.
இந்த ஏனாவட்டி சாமி ஊரா வீரா குறையலையா இந்த சாமி ஊரா தத்துரோமா மக்கள் உடம்புக்குள்ள குடியேறி இந்த மக்களை பூரா இந்த ஊரு அத்தனை சாமியும் காமாடு தலமாடு காக்குதையா. ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகைகள் 2 டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வருவோம், என்னுடைய கீரி பூச்சிகள்லாம் வரும். அவங்க 2 பேரும் எப்படி புழக்க அடி வாங்குறான்னு மட்டும் பாருங்க. இடியப்பா இப்போ வேணாம், கொஞ்ச நேரம் அடுப்பு அமத்துப்பா, இப்போ வெறும் சுடுதண்ணி மட்டும் காய வையா அண்ணன் வரேன். எனி டைமும் இல்லையப்பா. நாட்டிய தாரகை நடன சிங்காரி இடியப் 170 கிலோ எடை உள்ள மார்க்கண்டியனுடைய தங்கச்சி மகள் திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடனம் அங்கே காஜுகுஜா. திருச்சி எக்ஸ்பிரஸ் தண்டவாளம் திருப்பேஸ் 40 கிலோ சிமெண்ட் மூட ஒவ்வொரு பக்கம் லாங்க லாங்க லாங்க. திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை செம்ம பிகர் அழகர் எவை முண்டாட்டி தெரியல. எனது மாமை மகள் ஆட்டத்துக்கும் அழகுக்கும் திறமைக்கும் அவள் அளவா பெண். புதுக்கோட்டை ராணி சிறி அவர்கள் மற்றும் ஒரு நடனம் அங்கே தேபிடிக்க மொத்தம் கொடுறார். அவன் போன் நம்பர் இருந்தா வாங்கடா, தும்னா கூட ஆடுறான்டா. வந்தாண்டா பிரதவா ஸ்டெப் புறம் கெடுத்துறேன். தவமணி பந்தல் கான்ட்ரேட் எந்த ஊருங்கண்ணே? ஏனாப்பட்டி தவமணி பந்தல் கான்ட்ரேட் என் உறவு சார்பாக எனக்கு 501 அன்பாலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. கிரிச்சுக்கு வைக்க போறியே நீ தான் புரிச்சு. ஐ லவ் யூ ப்ரோ. பின்னாடி பார்க்கும்போது பொம்பளை மாதிரி தெரியும் போலடா. என்னைய தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது எம்ஜிஆர் ஆடியோ. ஏனா அண்ணே எம்ஜிஆர் மைசெட் சூப்பர் அண்ணே, வாழ்த்துக்கள் அண்ணே. பந்தல் அமைப்பு மாரி பூசாரி தவமணி ஏனாவட்டி அன்பு உறவுக்கு நன்றி. ஆர்ச் மற்றும் அலங்கார வளைவு அமைப்பு பந்தல் ராஜேந்திரே எங்க அண்ணே வந்து வீரபாண்டி சொந்த ஊர், வாழ்த்துக்கள் அண்ணே. நாடகத்தை காண வருகிறவர்கள் 2 கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். ஏனாவட்டி கிராம பொதுமக்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கம். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கும் கே வேப்பங்குளம் மண்ணின் மைந்தன் எனது அன்பு மாப்பிள்ளை பூமாரி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் ஏற்கனவே மெல்ல முடியாம உட்காந்து எனது அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவி நேந்தல் மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டை கொடுக்கலாம். அவனா தட்டிக்கிறேன் முந்திக்கிட்டு. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் உலகத்திலே கற்றுக் கொடுத்த குருநாதரையும் யாரும் மூலம் அந்த தொழிலை கற்றுக்கொண்டோமோ அவர்களையும் மறந்தவர்கள் கடைசி வரை நிம்மதியாக பயணிக்க முடியாது, வாழ்க்கையிலே பெரும் கஷ்டப்படுவார்கள். ஒவ்வொரு தொழில் சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். இதான் உண்மை. இன்னைக்கு நடைமுறை அதான். நீங்க ஒரு ஆளுக்கு வந்து நீங்க செய்கிற வேலையை கற்றுக் கொடுங்க, செஞ்சு விட்டு உனக்கு ஆப்போசிட்டாக அங்கிட்டு ஸ்பீடியை பற்ற வச்சுட்டு உனக்கு புகையை மூஞ்சில் விடுவேன். அதே உண்மை. ஆனால் நீ எதிலையும் சலித்து விடாது. துரோகம் செய்பவர்களை நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் நம்ம சாதிக்க நினைத்தது சாதிக்க முடியாது.
போயிட்டே இருப்போம் கொடூரம். என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் கிராமத்தில் பிறந்த அந்த உத்தமர் நான் வணங்கக்கூடிய சாமி SS மணி ஐயாவுடைய மாணவன் நான் தான். பாடப்பா கொஞ்சம் பொறுப்பா. எனது சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சோனியா கோயில் இருக்கு. அதுக்கு நேரதான் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போற ரோடு போட்டிருக்காங்க. மானாமதுலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வலது பக்கம் திரும்பினா 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் எங்கேயும் போய் சொல்லுவேன், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்து எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் கொடுக்க முடியும். MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இந்த திரைப்பட நடிகர் எத்தனை திரைப்படத்திலே நடிக்க வாய்ப்பு கொடுத்தாலும் நான் நடித்தாலும் இந்த நாடக மேடைகள் இந்த கோமாளி போடுறதுல உள்ள ஒரு சுகம் எதுலேயுமே கிடையாது. பூரா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி இதுகளோட நான் நின்று இந்த ஏதாவது பேசி என் தம்பிகளோட எங்கள் அண்ணங்களோட விளையாடுறது இந்த கோமாளி வேஷம் தவிர எது செஞ்சாலும் பிடிக்காதியா. சூப்பர், போயிட்டு வரேன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எனக்கு 18ஆம் படியாந்தேன் குலசாமி அழகுமலையான். அண்ணே எல்லா சாமியும் தான் காத்துக்கிட்டு இருக்கு. உடம்புறத்தேன் எல்லாருமே அழகு கோயிலில் அழகுமலையானுக்கு முன்னாடி சின்ன குழந்தையில மாட்டு வண்டி தட்டு வண்டி கட்டிட்டு வந்து என்னை அந்த 18ஆம் படியை படிக்கட்டில் போட்டு எனக்கு வச்ச பேர் தான் ராதாகிருஷ்ணன். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே வச்ச பேர் தான் இப்போ எல்லாத்துக்கும் தெரியுது. 3 எழுத்துல என் தலையெழுத்தை மாற்றி விட்டதே இங்கே உட்காந்துருக்குவார். அது பூரா கீழே உட்காந்துட்டு என்னை மேடையாரி எங்கள் அண்ணன் தம்பியை தான் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு எத்தனை நாள் இருக்காங்கன்னு எண்ணி பார்க்குறேன். ஏது கிடையாது கலைஞர்களுக்கு மட்டும் இந்த பாடல் எழுதவில்லை கவிஞர் அவர்கள். ஒவ்வொரு தமிழனும் செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையுமே புனிதமான கலைகளை சார்ந்தது. அத்தனை பேர்த்துக்கு இந்த பாடல் சொல்லும். போயிட்டு வரேன், போயிடக்கூடாது யாரும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, 2 பொம்பளை பிள்ளைய வருங்க, நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி எதுவும் சொல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு அதை ஆடுங்க, நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தடை வைக்கிறேன்.
நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்க பட்டி பாருங்க, நான் வந்து பெயிண்டர் அப்புறம் அடிச்சு விட்டு போயிருவேன். அதுக்கப்புறம் என்னோட சிசி இங்க இன்னைக்கு 2 பேர் வருவாங்க பாருங்க. 2 பேரும் முகத்தை பார்த்தீங்கன்னா எந்த வயிற்றாலையும் யாருக்கும் போவாது. வருவாங்க பாயாசம். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது ஊர்கள் பூரா இனி நல் வாழ்க்கையில செழிப்படையணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது ஊரு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே தாய் தந்தையா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, சாதி மதம் பார்க்காம இனிமேல நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது. நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடை வாங்கி மன கஷ்டப்படாம எங்க சாமியோடு அருளோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்.